நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்க விதிப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னா பரிகாரங்கள் எதற்கு அப்புறம்? எதுக்கு? அந்த ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு இல்லையா? இல்ல அது உங்களுடைய அந்த அழுத்தத்தை குறைக்குமான்னு நிச்சயமா குறைக்கும். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தும் சார் சபரிமலைக்கு இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். லட்சக்கணக்கான ஜனங்கள் சபரிமலை போறாங்க. எல்லாரும் ஒரு ஸ்லோகம் சொல்றோமா? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல விடைகளை எல்லாம் பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும். பொண்ணு 18ஆம் அடி மேல் சத்தியமாய் வாழும் அரிகர சுதனானந்த சித்தனையப்ப சுவாமியே சரணமைப்ப சொல்லமோ இல்லையோ? எத்தனை ஜனகோஷம் போடுறோம். இத எத்தனை பேர் உள் வாங்கி இது சொல்றோம்? எனக்காக பேசப்படாது, பொது வழியில் பேசுறோம். எல்லாரும் சொல்றோம், நம்மளும் சொல்றோம். ஏன்னா நல்லவன் நான் கெட்டவன் எனக்கு தெரியாதா? அந்த ஐயப்பன் அங்கே போன மகா வாக்கியம் தத்துவம் அசின்னு இருக்கும். நான் தாண்டா நீ தாண்டா நான். அப்போ அந்த ஐயப்பன் என் மனதில் இருக்கும்போது, என்னுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ணும் போது, சும்மா 42 நாள் விரதம் மாலையில் போட்டுனது இல்லை, அது வேஷம். உள்ள தெரியும் போது நம்ம அப்படி வாழ்றோமா? மனச்சாட்சிக்கு மேல ஒரு இது உண்டா சார்? மனசாட்சியோட நியாயமா வந்து அப்ப தெய்வ பக்தி தேவையில்லையே? தேவையே இல்லையே. ஐ ஆம் பெர்ஃபெக்ட். என்னுடைய காரியங்கள் சமுதாயத்துக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ யாருக்கும் ஒரு வெறுப்பை உண்டாக்கவில்லை, யாருக்கும் ஒரு துக்கத்தை உண்டாக்கவில்லை. போருமே,